சிறகடிக்க ஆசை அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா மனோஜ் வந்து அந்த ராஜா ராணிக்கிட்ட வந்து எப்படியாவது உண்மையை வாங்கணும், நம்ம மேலே ஒரு தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வாயாலேயே வர வைக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு பேச்சு கேட்டுட்டு பார்த்திங்க அப்படின்னா அவங்க ராணி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்து அவங்க ஹஸ்பண்ட் இல்லாத நேரமாக பார்த்து மனோஜ் வந்து அங்கே போயிட்டு அவங்கள பயமுறுத்துகிற மாதிரி பார்த்திங்கன்னா கையில் மல்லிகைப்பூலாம் சுற்றிட்டு போகிறாங்க. இதனால பார்த்திங்கன்னா ராணி வந்து அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி என்கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணுறாருன்னு சொல்லவும் எல்லாரும் பார்த்திங்க அப்படின்னா சேர்ந்து மனோஜ் வந்து அடின்னு அடிப்பாங்க. இதுக்கப்புறம் இந்த விஷயம் வீட்டில் தெரிஞ்சு பார்த்திங்க அப்படின்னா ராஜா ராணியும் மனோஜ் வீட்டுக்கு வந்துருவாங்க. எங்களுக்கு வந்து ஒரு நியாயம் கிடைச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்து முத்து வீட்டில் நிற்பாங்க. அப்போ வந்து முத்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக மனோஜ் இந்த தப்பாக பண்ணியிருக்க மாட்டாங்க, இவங்க 2 பேரும் தான் வேணும்னே வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு முத்துக்கு நல்லாவே தெரியும். அதனால பார்த்திங்க அப்படின்னா இது அவங்க வழியிலே போய் கவுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் மனோஜ் பண்ணது தப்பு தான், அந்த மாதிரி அந்த பொண்ணோட கர்ப்பை வந்து நீ கெடுத்திருக்க, அதனால வந்து நீ அந்த பொண்ணுக்கு தாலி கட்டிடு அப்படின்னு சொல்லி முத்து வந்து தீர்ப்பு சொல்லிடுவாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இதுக்கப்புறமாவது அவங்க வாயிலேருந்து உண்மை வருதா இல்லை இன்னமும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்க போகிறாங்களா, ஸோ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கண்டிப்பாக முத்து தான் மனோஜ் இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்ற போகிறாரு. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.